இந்த வாரிசு அரசியல் அந்த கட்சி ஏத்துக்குதா இல்லையான்றதான் பாயிண்ட். அந்த கட்சி அதை ஓகே. ஏத்துக்குதா? ஸ்டாலின் வந்து கட்சி ஏத்துக்குது. ஸ்டாலின் வந்து ம். மக்கள்கிட்டயும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. 3 எலக்ஷன் வின் பண்ணிட்டாரு. அப்ப ம். உதயநிதியை மக்கள் ஏத்துக்கிறாங்களா? உதயநிதியை கட்சி ஏத்துக்கும். மக்கள் ம். ஏத்துக்கிறாங்களா? அப்ப அவரை ம். ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு எலெக்ஷன்ல நின்னு அவர் ஜெயிக்கணும். ஜெயிச்சா மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு ஒத்துக்கலாம். அவர் முதல்வர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் ஜெயிக்கணும். அது எப்ப நடக்கும்னு ம். சொல்ல முடியாது. இனிமே தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அவரை கட்சி ம். ஏத்துன்னு இருக்கு. திமுக என்கிற ம். கட்சி அடுத்த வாரிசாக உதயநிதியை ஏற்றுக்கொண்டு விட்டது. அங்க எந்த முணுமுணுப்பும் கிடையாது. ஸ்டாலின் வந்து இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணிட்டாரு, நெறைய முக்கிய சீனியர் பிரமுகர்களோட மந்திரிகள் பையன்களுக்கும் ஏதோ பொறுப்ப குடுத்துட்டாரு. அதனால அவங்க யாரும் ம். பேச முடியாது. அவங்க பேசாம வாய மூடிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க. ம். ரொம்ப வித்தியாசமானது பாமக. ம். வழக்கமா வந்து பையன்களுக்கு குடுத்தா, வேற இன்னொரு பையன் இருந்தா அவன் தான் இப்ப அழகிரி மாரி ஆளுங்க ஸ்டாலினுக்கு எதிரா வந்தாங்க. அப்புறம் அடங்கி போயிட்டாங்க. ம். பாமகல என்னன்னா, பையனுக்கு குடுத்தத பொண்ணு கவுண்டர் பண்றாங்க. ராமதாஸோட பொண்ணு. ம். நீங்க பையனுக்கே எல்லாம் குடுக்குறீங்க. பையனோட ஒய்ஃப் வராங்க. என்னோட பையனுக்கு அவங்க பதவிக்கு வர முடியல. என் பையனுக்கு என்ன குடுக்குறீங்க? முகுந்தனுக்கு என்ன குடுக்க போறீங்க? அப்படின்னு வராங்க. அதே மாரி அதனால என்ன பிரச்சனை வருது. முகுந்தனுக்கு பதவி குடுக்கணும்னு அன்புமணி எதிர்க்கிறார். அன்புமணி அவர் ஒய்ஃப ம். கொன்றார். அது ம். அவங்க பொண்ணுக்கு பிடிக்கல. என்னங்க அவரு அவர் ம். பையன் பொண்டாட்டிய கொன்றாரு, அவர் பொண்ண கொன்றாரு அப்படின்றாங்க. அவரு அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? தர்மபுரியில சப்போஸ் சௌமியா வின் பண்ணியிருந்தா மந்திரி ஆயிருப்பாங்க. எனக்கு வந்து ம். பாஜகல மந்திரி பதவி தரமாட்டேன்றாங்க. ஏன்னா நான் வந்து என் மேல 2 கேஸ் இருக்கு. ஆனா சௌமியா மந்திரி உறுப்பினர் ஆயிருந்தா பார்லிமென்ட் உறுப்பினர் இருந்தா தந்திருப்பாங்க. தர்மபுரியில ம். வின் பண்ணி போயிருந்தா நிச்சயமா கிடைச்சிருக்கும். அதுக்காக தான் நம்ம நிக்க வச்சோம்னு அவரு சொல்றாரு. ஒரு காரணம் சொல்றாரு. இருந்தாலும் வந்து அது ராமதாஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமால அவர் என்ன சொல்றாரு, நம்ம குடும்பத்து பெண்கள் யாரும் அரசியல்ல வரக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதையும் மீறி அவங்க ம். நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ம். அங்க என்னன்னா ம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, கூட்டணி பிடிக்கல. அதிமுக கூட்டணி ஏற்பாடு பண்ணியிருந்தேன். பாஜக கூட்டணிய வந்து அன்புமணி ஏற்பாடு பண்ணிட்டார். அந்த கூட்டணி விஷயம் கூட பின்னாடி தள்ளிடலாம். அந்த தனக்கு அடுத்ததாக வரப்போறது யாரு? அவர் வந்து நம்ம நம்பிக்கைக்குரியவரா? இல்ல நம்மள வந்து கடைசி வரையும் மதிச்சு ஒழுங்கா வச்சுப்பாரா? இப்ப இவருக்கு என்ன ராமதாஸ்க்கு என்னன்னா, அவர வந்து ஓரங்கட்டுறாங்க, ஒதுக்குறாங்க. அவருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்கன்னு ஒரு எண்ணம் வருது.